தொடர்ச்சியா 1 மாசத்துக்கு முன்பு வெற்றி பெற்றவர்கள் ராஜினாமா செஞ்சுட்டு சேர்றவங்கள எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்க? எப்படி அனுமதிக்கிறீங்க முதல்ல? தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இது அதிமுகவுக்கு எடப்பாடி செய்யற துரோகம். அந்த கட்சியில நம்பிக்கை உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? ஆனா நீனும் டிஎம்கேவும் ஜாப் உன்னுடைய சுய லாபத்திற்காக நான் மந்திரி ஆகணும், மறுபடியும் முதல்வர் ஆகணும்ன்ற ஒரே அந்த ஒற்றை விருப்பத்திற்காக மொத்த கட்சியுமே நீங்க காலி பண்ணீங்கன்னா, என்ன நோக்கத்துக்காக துவக்கப்பட்டதோ அதை நீங்க உடைச்சீங்கன்னா, அந்த உள்ள லாயலா இருக்கவங்க எப்படி அந்த கட்சியில இருப்பாங்க? அது நீ ஏன் அந்த ஆங்கிள் பார்க்க மாட்டேங்கிறீங்க? இல்ல சார், நாம அவங்கள விலைக்கு வச்சா மட்டும்தான் தூய சக்தி. இல்லனா அது தூய சக்தி இல்ல. இல்லங்க. அது மக்கள் மத்தியில தூய சக்தியா அது இல்ல சார். 1 மாசத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டு ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு வராங்கன்னா அவங்கள நீங்க சேர்த்துக்கிறீங்கன்னா இல்ல அந்த சார், மக்கள் என்ன நினைப்பாங்க? நீங்க ஏன் ரிசைன் பண்றாங்க? தாவேகாவுக்கு போறேன்னு ரிசைன் பண்றாங்க. இல்லங்க, அவர் பண்ண துரோகம்ங்க. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி போட்டா அந்த தொண்டர்கள் ஏத்துப்பாங்களா? ஆன்சர் பண்ணுங்க. தாவேகா நான் கேட்டதுக்கு பதில் இல்ல. அந்த மாதிரி வெளிப்படையா யாராவது சொல்லிருக்காங்களா? வெளிப்படையா? ஆமா, வெளிப்படையா யாரு சொல்லணும்? யாருங்க சொல்லணும்? இல்ல அப்படி ஒண்ணு நடக்கல, உடன்படல அப்படின்றது எல்லா இரு தரப்புலயும் இருந்திருக்காங்க சார். நடந்ததா இல்லையா? திருமாவளவன் அதை கன்ஃபார்ம் பண்ணலையா? சிபிஎம் தோழர்கள் கன்ஃபார்ம் பண்ணலையா? இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கன்ஃபார்ம் பண்ணலையா? சிவி சண்முகம் கன்ஃபார்ம் பண்ணலையா? அப்புறம் யாரு சொல்லணும்னு கேக்குறீங்க?